கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஜெயோ ராத மாதவ ஜெயோ குஞ்ச பிகாரி ஜெய கோபிச்சன வல்லவ ஜெயோ கிரிவரதாரி யசோதநந்தன விரஜன ரஞ்சன यमुनतीरावनचारी जय राधा माधव जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே Hare கிருஷ்ண ஹரே Krishna, கிருஷ்ண Hare கிருஷ்ண Krishna, கிருஷ்ண ஹரே Krishna ஹரே Krishna, ஹரே Hare ராம Hare ஹரே Hare ராம Rama, ராம Hare ராம ஹரே Rama, ஹரே Hare हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ண Hare ஹரே Krishna, கிருஷ்ண Hare கிருஷ்ண Krishna, கிருஷ்ண ஹரே Krishna ஹரே Krishna, ஹரே ராம ஹரே ராம Rama Hare ராம ராம Hare ஹரே ஹரே Rama Rama, Rama Rama Hare Hare. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ண Hare ஹரே Krishna, Hare கிருஷ்ண Krishna Hare Krishna, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே Krishna ஹரே Hare ஹரே Hare. ராம Rama ஹரே Hare ராம Rama ராம Rama ராம ஹரே Rama ஹரே जय जय प्रभुपा जय जय प्रभुपा ஜெய Jai ஜெய Jai பிரபுபா Prabhupada, பிரபுபா Prabhupada, பிரபுபா Prabhupada, ஜெய Jai ஜெய Jai பிரபுபா Prabhupada. निताई गौर हरि बोल निताई गौर हरि बोल நித்தாய் Nitai கௌர ஹரி போல் Gauri ஹரி Hari போல் Hari ஹரி போல் நித்தாய் கௌர ஹரி போல் ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஜெய் எல்லா பத்தர்களுக்கும் ஜெய் ஹரே கிருஷ்ணா மாதாஜிக்கும் ஜெய் ஸ்ரீராஜுக்கும் ஜெய் ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா ஐயம் 18 ஓ 18வது பதம் பகவான் பலராமர் பிரபலாசூரனை அழித்தல் அமாவாசிங்க ஹரே கிருஷ்ணா அத்தியாயம் 18 பகவான் பலராமர் பிரம்பாசுரனை அழித்தல். சில பிரபாதாக்கியே புலம்பாசுரனின் அழிவு பற்றி அத்தியாயம் விளக்குகின்றது. விருந்தாவனத்தில் மகிழ்ச்சியுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது புலம்பாசுரனின் தோள்களின் மீது பகவான் பலதேவர் ஏறிக்கொண்டு தனது முஷ்டியால் அவனது தலையில் தாக்கி அவனை கொன்றார். கிருஷ்ணரும் பலராமரும் தங்கள் லீலைகளை நிகழ்த்திக் கொண்டிருந்த ஸ்ரீ விருந்தாவனத்தில் கோடை காலம் கூட வசந்த காலம் தன்மைகளை கொண்டிருந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமருடனும் ஆயிரகுலச் சிறுவர்களுடனும் சேர்ந்து பல்வேறு கேளிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார். ஒரு நாள் அவர்கள் அனைவரும் ஆட்ட பாட்டங்களில் திளைத்திருந்தனர்.
அப்போது பிரலம்பன் என்னும் அசுரன் ஓர் ஆயக்குலச் சிறுவனைப் போல் தன்னை உருமாற்றிக் கொண்டு அவர்களுடன் கலந்து கொண்டான். எல்லா அறியவல்ல பகவான் கிருஷ்ணர் அவன் யார் என்பதை தெரிந்து கொண்டு அவனை கொள்வதற்காக அவனுடன் நண்பனைப் போல் பழகினார். பிறகு கிருஷ்ணர் பலதேவரிடமும் நாயகுலச் சிறுவர்களிடமும் அவர்கள் அனைவரும் 2 பிரிவுகளாக பிரிந்து விளையாட வேண்டும் என்று கூறினார். அனைத்து சிறுவர்களையும் 2 பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு பிரிவிற்கும் கிருஷ்ணரும் பலராமரும் தலைவர்களாக இருப்பது என்றும் தோற்ற பிரிவைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்றவர்களை தமது தோள்களில் சுமந்து செல்ல வேண்டும் என்றும் தீர்மானித்தனர். பலராமர் பிரிவைச் சேர்ந்த சிறிதாமனும் விரிசவனும் வெற்றி பெற்றவருடன் அவர்களை கிருஷ்ணரும் அவரது பிரிவில் உள்ள மற்றொரு சிறுவனும் தங்கள் தோள்களில் சுமந்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் போட்டியிட்டு அவரை கொல்வது என்பது வெல்வது ஹரே கிருஷ்ணா, போட்டியிட்டு அவரை வெல்வது என்பது அத்தனை எளிதல்ல என்று நினைத்த பிரலாம்பருடன் பலராமருடன் போட்டியிட்டு அவரால் தோற்கடிக்கப்பட்டார். பகவான் பலராமரை தனது தோள்களில் சுமந்து கொண்டு அசுரன் மிகவும் வேகமாக நடக்க தொடங்கினார். ஆனால் பலராமரும் சோமேறு மலையைப் போல் மிகவும் கனமாக இருந்தார். அதனால் அவரை சுமப்பது அசுரனுக்கு மிகவும் சிரமமாக இருந்ததினால் அவன் தனது உண்மையான அசுர வடிவத்தினை எடுத்தார். இதனைக் கண்ட பலராமர் அசுரனின் தலையில் தன் முற்றியால் குத்தினார். அக்குத்தானது தேவேந்திரனால் உட்பட்ட வஜ்ராயுதம் மலைகளை உடைத்து நொறுக்கியது போல் பிரலம்பாசுரனின் தலையினை நொறுங்க செய்தது. அதனால் அசுரன் நிலத்தில் வீழ்ந்து இரத்தம் கக்கி மடிந்தான். பகவான் பலராமன் நலமாக திரும்பி வருவதைக் கண்ட ஆயகுல சிறுவர்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் அவரை கட்டி தழுவி கொண்டனர். வானத்திலிருந்து தேவர்கள் அவர் மீது மலர் மாறி பொழிந்து அவரை வாழ்த்தினர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப இந்த கூட்டத்துக்கு அவன் வந்து சேர்ந்துட்டான். இது வேண்ட விளையாட்டு 2 பகுதியா பிரிக்கிறது. யார் தோற்கினியோ அவனை தூக்கி கொண்டு போகணும். அப்போ இப்போ பலராமர் பக்கம் அவன் சேர்ந்து கொண்டு பலராமரை தூக்கி கொண்டு அவன் போறான். பகவான் சுமேர் மலையை போல கனமாக மாறினார் என்று சொல்லப்படுது. ஓகே, கமலா மாதா. ஹரே கிருஷ்ணா. பதம் 1 ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஸ்ரீ சுக உவாச அத கிருஷ்ண பரிப்ருதோ ஜியாதிபிர் முதிதாம் மபி அனுகீயமானோ நியபிசத் விரஜம் கோகுல மண்டிதம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. சுகதேவ கோஸ்வாமி கூறினார், தமது இனிமையான நண்பர்கள் அவரது புகழை பாடிக்கொண்டே உடன் வர ஸ்ரீகிருஷ்ணர் பசு கூட்டங்களினால் அழகு செய்யப்பட்டிருக்கும் விரஜ கிராமத்தினுள் பூந்தார். ஹரே கிருஷ்ணா. 12 வச்ரே பிக்ரீடதோரு வங்கோபால சத்மமாஜாஜ கிரீமோ நாமதூர் அபவன்னாதி பிரயே சரீரினமா. மொழிபெயர்ப்பு. கிருஷ்ணரும் பலராமும் ஆயர்குலச் சிறுவர்கள் என்னும் போர்வையில் தம்மை மறைத்துக் கொண்டு விருந்தாவனத்தில் மகிழ்ச்சியுடன் இருந்தபோது கோடைக்காலம் வந்தது. இப்பருவமானது உடல் பெற்ற ஆத்மாக்களுக்கு அத்துணை மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது அல்ல. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. கிருஷ்ணா புருஷோத்தமராய முழுமுதற் கடவுள் என்னும் தமது நூலில் பாகம் 1 அத்தியாயம் 18 ஸ்ரீல பிரபுபாதா பின்வரும் விளக்கத்தினை அளித்துள்ளார். சுட்டெரிக்கும் உஷ்ணம் வாய்ந்ததினால் கோடைக்காலமானது இந்தியாவில் வரவேற்கப்படுவதில்லை. ஆனால் விருந்தாவனத்திலோ அது மகிழ்ச்சியுடன் வரவேற்கப்பட்டது. காரணம் கோடைக்காலமும் அங்கே வசந்த காலத்தை போல் இனிமை அளிப்பதாக இருந்தது. ஹரே கிருஷ்ணா. பதம் 3 ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஷௌருதாவன குணைர் வசந்தைவ லகித ஜத்ராஸ்தே பகவான் சாசரா திராமணே ஷக கேசவ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஆயினும் விருந்தாவனத்தில் முழுமுதற் கடவுள் தனிப்பட்ட முறையில் பலராமனுடன் சேர்ந்திருந்த காரணத்தினால் கோடைக்காலம் கூட வசந்த காலத்தின் தன்மைகளை கொண்டு சுகம் அளிப்பதாக இருந்தது. இவைதான் விருந்தாவனத்தின் விசேஷ தன்மைகளாகும். ஹரே ஹரே கிருஷ்ணா. இப்போ சென்னையில் கார் வழியிலன்னா காரில் தோசை மாற்றி ஊற்றி தோசை இல்லை முட்டை
ஏன்னா அவ்வளோ வெயில் இருக்கும். அவ்வளோ கோடை காலம்ண்டா வெயில் தாங்க முடியாம இருக்கும். தோசை எங்க வேணுமெண்டாலும் சுட்டுலாம். வெளியில இருக்கிறதுல பார்த்து விட்டா தோசை கண்டு சுத்து வந்துடும் கொண்டு வரும். வந்துடும். ஆனா பிருந்தாவனம் கோடை காலம் கூட மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்ததாம். அங்கே இரண்டா பருவ காலங்கள் எல்லாம் ஒழுங்காக இருந்தது. அங்க பகவான் இருக்கிறார், அங்க பலராமர் இருக்கிறார், அங்க பிருந்தாவன சூழ்நிலை வேறையா இருந்தாண்டு சொல்லப்படுது. அடுத்ததுல ஆயினும் பிருந்தாவனத்தில் அப்ப முழுமையாக அங்க கடவுள் வெயில் இல்லையோ? வெயில் இருக்கு. இப்ப இருக்குது வெயில், இப்ப இருக்குது. சமருக்கு வெயில் வருமா? வருது வருது. அது வித்தியாசமா இருக்கும் அங்க. ஆண்டாலும் அந்த பருவ மற்ற இடங்களோட பார்க்க அங்க குறைவு. குளிர்ச்சியா இருக்கு, குறைவு. ஏன்னா சமருக்கு குளிர் வாரபடியா. ம். இந்த விண்டருக்கு குளிர் இந்தியாவில் வாரதோ? விண்டருக்கு அங்க ஓ, இப்ப நாங்கள் போய் இன்னைக்கு பிப்ரவரியில போயிருக்கா அவ்வளோ குளிர். பகல் குளிர்மையா இருக்கும், வெயிலும் அடிக்கும், குளிர்மையா இருக்கும். இரவு பயங்கர நடக்கும். அப்படி ஐஸ்கட்டி மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ குளிர் அங்க எல்லாம் ஜாக்கெட் நுவரெலியா ஹண்டி மாதிரி நுவரெலியா அவ்வளோ குளிர் அங்க இருக்கும். டெல்லி பக்கம். ஜப்னாலையும் தையும் மாசியும் வையத்துறங்கன்னு சொல்றானு சரியான குளிர். ஓகே. இதுல யார் ராணி மாதாஜி? இன்பம் மாதாஜி? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பதம் 4. எத்திர நிர்ஜர நிர்ஹராத ராத நிவ்ருப்த ஸ்வன சில்லிகம் சஸ்வந்த சீகரர்ஜீஜ திரும மண்டல மண்டிதம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய. மொழிபெயர்ப்பு. பிருந்தாவனத்தில் அருவிகளிலிருந்து எழும் பேரோசையானது சின்ன வண்டுகளின் ஓசையினை மறையச் செய்யும். அருவிகளிலிருந்து திரித்து விழும் நீர்த்துளிகள் அங்குள்ள மரங்களை நனைத்து அவற்றின் பசுமையினை அதிகரிப்பதன் மூலம் அந்த இடத்திற்கே ஒரு அழகு செய்யும். உள்ளுரை. இதுவும் இதனை தொடர்ந்து வரும் 3 ஸ்லோகங்களும் கோடைக்காலமானது பிருந்தாவனத்தில் எவ்வாறு வசந்த காலத்தின் தன்மைகளை கொண்டிருந்தன என்பதை விவரிக்கின்றன. ஹரே கிருஷ்ணா. பதம் 5. சரீட்சருக பிரஸ்ரவணேஷ்மி வாயுனா கஜ்ராத கஞ்சோத்பல ரேணுஹாரினா ந வித்யதே யத்ர வௌகசாம் தௌ நிதாகவக்னி அர்க்க பவோ அதி சாத்வத்லே. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய. மொழிபெயர்ப்பு. வீசும் காற்று அங்குள்ள குளங்களை அலைகளை எழுப்பும். பாய்ந்து ஓடும் நீரில் பல்வகை தாமரை மற்றும் அல்லி மலர்களின் மகரந்தத்தூள் கலந்திருக்கும். அந்நதி விருந்தாவனத்தினை எப்போதும் குளிர்ச்சியாக வைத்திருக்கும். அதனால் அங்குள்ளவர்கள் சுட்டெரிக்கும் கோடை சூரியனின் வெம்மையாலேயோ காடுகளில் பற்றி எறும் நெருப்பினாலேயோ துன்புறுவதில்லை. உண்மையில் விருந்தாவனத்தில் எங்கும் பசும் புல் படர்ந்து நிறைந்திருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பதம் 6. அகாததோய ஹரதினி தடோர்மிபிர் திரவத் புரீஷ்யா புலினை மைந்தத ந யத்ர சண்டாம் சுகார விஷோல்பனா புவோ ரசம் சாத்வலிதம் கிருஷ்ணதே. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய. ஆழமான நதிகளிலிருந்து உருண்டு ஓடி வரும் அலைகள் கரைகளில் பாய்ந்து அங்குள்ள மணற்பகுதியினை நனைத்து சீராக்கும். அதனால் கொடிய விஷத்திற்கு ஒப்பான சுட்டரிக்கும் சூரியனின் கதிர்களால் அங்குள்ள நிலத்தின் ஈரத்தன்மையை உலரச் செய்யவோ அல்லது பசும் புற்களை வாடச் செய்யவோ முடியாது. பாருங்க, அங்க வந்து விருந்தாவனத்துல அருவியில இருந்து ஓடுற தண்ணி வந்து பேரொழிய எழுப்புதாம். அப்போ வந்து அங்கே வந்து எப்போவுமே குளிர்மையாக இருக்குது. நீர்த்துளிகள் அங்குள்ள மரங்களை நினைத்து அவற்றின் பசுமையினே அதிகரிக்கிறதுன்னு சொல்லப்படுது. இதுவும் இத்தனையும் தொடர்ந்து வர 3 சுலோகங்கள் கோடை காலமானதை பற்றி தான் இங்கே வரப்போகுது. அப்போ வசந்த காலத்தின் தன்மைக்கே கொண்டிருந்தது என்பதை விருந்தாவனத்தில் வந்து கோடை காலம் வசந்த காலத்தை போலே இருந்ததுன்னு சொல்லப்படுது. அங்கே வீசங்காற்றும் அங்குள்ள குளங்களின் அலைகளை எழுப்பும். பயந்தோடு நதியின் நீரில்
பல்வகை தாமரை மலர் அல்லி இதுகளெல்லாம் பூத்து குலுங்கும். அப்போ மகரந்தம் கலந்திருக்குமெண்டும் அந்த நதி பிருந்தாவனத்தில் எப்போதும் குளிர்ச்சியாக வச்சிருந்ததுன்னு அங்கே சொல்லப்படுது. அங்கே துன்புறம் இல்லையண்டு கூட காலத்தால். அப்போ ஆழமான நதியிலிருந்து நுன்றோடி வரும் அலைகள் கரைகளில் பாய்ந்து அங்குள்ள மணற்பகுதியினை நினைத்து சீராக்குமண்டு. அப்போ அங்கே அதனால் கொடிய விஷத்திற்கு ஒப்பான சுட்டெருக்கும் சூரிய கதிர்களால் அங்குள்ள நிலத்தின் ஈரத்தன்மையினை உலரச் செய்யவோ அல்லது பசும்புட்களை வாட செய்யவோ முடியாமல் இருக்காம். ஏன்னா அங்கே எப்போவுமே நீர் தன்மையோடு அங்கே இருக்கின்றது சொல்லப்படுது. ஹரே கிருஷ்ணா. அடுத்த நாம் அதைச்சு வாங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வான குசுமிதம் ஸ்ரீமன் நாத சித்திர மிருகத்வியம் கயான் மாயுர பிரம்மராகுயத் கோகுலோசராசம். மொழிபெயர் ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஜெய் ஸ்ரீ பிரபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. விருந்தாவனத்தில் உள்ள காடுகளில் பல்வண்ண மலர்கள் நிறைந்து அவற்றிற்கு எழில் ஊட்டும் மற்றும் அக்காடுகளில் உள்ள பல்வேறு மிருகங்களும் பறவைகளும் வெவ்வேறு விதமான ஒலிகளை செய்யும். அங்கு மயில்கள் ஆடும், வண்டுகள் ரீங்காரமிடும், குயில்கள் பாடும், நாரைகள் ஒலி எழுப்பும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஜெய் ஸ்ரீ பிரபாதருக்கு ஜெய். பதமட்டு. கிரீடிஸ்யாமனஸ்தத் கிருஷ்ணோ பகவான் பல சம்யுதக வேணும் பிராணயம் கோபர் கோதனை சம்பிருதோ அவிசத். மொழிபெயர்ப்பு. விளையாட வேண்டும் என்ற விருப்பத்தில் முழுமுதற்கடவுளான பகவான் கிருஷ்ணர் பலராமருடன் சேர்ந்து கொண்டு ஆயர்குல சிறுமிகளும் பசுக்களும் உடன் வர தமது புல்லாங்குழலிலிருந்து இனிய கீதம் இசைத்தவாறு விருந்தாவனம் காட்டினுள் சென்றனர். சிறுவர்களுடைய சிறுமிகள் அல்ல, சிறுவர்கள். ஓகே. பிராவண பரு சப்த சுராதது கிருத பூனக ராமகிருஷ்ணாதயோ கோபனன்னூர் ஜுஜூதுர் ஜகூக. நீங்க 9. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஜெய் ஸ்ரீ பிரபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. பசிய இலைகள், மயிலிறகுகள், மாலைகள், மலர்கொத்துக்கள் மற்றும் தாதுக்கள் போன்றவற்றை ஆபரணங்களாக அணிந்து கொண்ட பலராமரும் கிருஷ்ணரும் தமது ஆயர்குல நண்பர்களுடன் சேர்ந்து ஆடினர், பாடினர் மற்றும் கட்டிப்பிடித்து சண்டை போட்டனர். ஹரே கிருஷ்ணாய நிருந்தய கேசித்யகுகேசித் அவாதயன் வேணு பணிதலை சுருங்கை பிரஸ்மூரதாபரே. மொழிபெயர்ப்பு. கிருஷ்ணர் ஆடிய போது அவரது ஆட்டத்திற்கேற்ப சிலர் பாடினர், சிலர் புல்லாங்குழ தாளம் ஊது கொம்புகளிலிருந்து இனிய இசை எழுப்பினர், மற்றும் சிலர் அவரது ஆட்டத்தை போற்றி புகழ்ந்தனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஜெய் ஸ்ரீ பிரபாதருக்கு ஜெய். பொருளுரை. ஸ்ரீ கிருஷ்ணரை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆயர்குல சிறுவர்கள் சிலர் அவரது ஆட்டத்தை போற்றி பாராட்டினர். ஹரே கிருஷ்ணா. இப்ப இதுல விருந்தாவனத்துள்ள காடுகள்ல பல வகையான மலர்கள் அங்க நிறைஞ்சிருக்கு. அதெல்லாம் எழில் ஊட்டுதண்டும். அந்த காடுகளில் உள்ள பல்வேறு மிருகங்களும் பறவைகளும் ஒவ்வொரு விதமான ஒலிகளை செய்யும் வேண்டும். மயில்கள் ஆடும் வேண்டும், மண்டுகள் ரீங்காரமிடும், குயில் பாடும், நாரைகள் ஒலி எழுப்பும் என்று சொல்லப்படுது. அடுத்ததுல என்ன சொல்லப்படுது? விளையாட வேண்டும் என்ற விருப்பத்தில் பகவான் என்ன செய்கிறாரண்டா, இப்போ பலராமருடன் சேர்ந்து கொண்டு ஆயர் சிறுவர்கள் பசுக்களுடன் பெற தமது புல்லாங்குழலில் இருந்து இனிய கீதம் இசைத்தவாறு பிருந்தாவன காட்டுக்குள் செல்வார் என்று பகவானும் அதை அனுபவிக்கணும் என்று நினைக்கிறார், விளையாட வேணும் என்று நினைக்கிறார். அப்போ கோபாலர்களோட சேர்ந்து பகவானும் பிருந்தாவன காட்டுக்கு போகிறார் என்று. அப்போ பசி இலைகள், அப்போ மயிலிறகுகள், மாலைகள், மலர் கொத்துக்கள், தாது பொருள் போன்ற ஆபரணங்களால் அணிந்து கொண்டு மாலையெல்லாம் அணிந்து கொண்டு பலராமரும் கிருஷ்ணரும் ஆயர்குல நண்பர்களுடன் சேர்ந்து ஆடி பாடி கட்டி பிடித்து சண்டை போட்டு இதெல்லாமே அங்கே நடந்து கொண்டிருக்கா பிருந்தாவனத்தில். அப்போ கிருஷ்ணர் ஆடிய போதே நேரம் அவற்றை ஆட்டத்துக்கு இருக்க சில பேர் பாடுவினர், சில பேர் புல்லாங்குழல் தாளம் மூதுகம் போல எழுப்புவினியாம். அப்போ மற்றும் சிலர் அவரது ஆட்டத்தை போற்றி புகழுவினியாம். அங்கே நிற்கிற கோபால சிறுவர்கள் இருக்கிறதானே எல்லாருமே போற்றி புகழ்ந்து நன்று நன்று சொல்லி அவரை பகவானை உற்சாகப்படுத்தி அப்படி ஒரு விளையாட்டு அங்கே நடந்து கொண்டிருக்குது பிருந்தாவனத்தில். ஆமா. அடுத்தது நிர்மலா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபாதாக்கு ஜெய். ஸ்லோகம் 11. கோபஜாதி பிரசன்னா தேவா கோபால ரூபினோ ஈதிரே கிருஷ்ண ராமோ ஷநாடாயிர நடம் நிருப. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீல பிரபாதாக்கு ஜெய். ஓ மன்னனே, தேவர்கள் தம்மை மறைத்து கொண்டு ஆயர்குல சிறுவர்களாக உருவெடுத்தனர்.
தேர்ந்த நடனக் கலைஞர்கள் மற்றொரு நடனக் கலைஞனை பாராட்டுவது போல் அவர்கள் கிருஷ்ணரையும் பலராமரையும் வழிபட்டனர். அவர்கள் இருவரும் கூட ஆயர்குல சிறுவர்களாகத்தான் தோன்றியுள்ளனர். ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் 12 ஸ்ரீல பிரபாதாக்கு ஜெய். பிரமணைர்லங்கனை சேபை ஆஸ்பூடன விகர்ஷனை ஸ்ரீ கிரீடதுர்நியுத்தேனகாக பசதாரௌ கவசித். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபாதாக்கு ஜெய். கிருஷ்ணரும் பலராமரும் தங்கள் ஆயர்குல நண்பர்களுடன் தட்டாமாலை சுற்றுதல், தாண்டி குதித்தல், ஒருவரோடு ஒருவர் மல்யுத்தம் செய்தல், ஒருவரை ஒருவர் அடித்தல் போன்ற விளையாட்டுகளில் ஈடுபடுவர். சில சமயம் கிருஷ்ணரும் பலராமரும் சிறுவர்களின் சடைமுடியினை பற்றி இழுத்து விளையாடுவர். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை ஸ்ரீல பிரபாதாக்கு ஜெய். ஸ்லோகத்திற்கு ஆச்சாரியர்கள் பின்வருமாறு விளக்கம் அளிக்கின்றனர். பிரமணை என்னும் வார்த்தை சிறுவர்கள் தம்மை ஓர் இயந்திரம் போல் கருதி கொண்டு தட்டாமாலை சுற்றி தங்களுக்கு தலை சுற்றும் வரை ஆடுவர் என்று குறிப்பிடுகிறது. சில சமயம் அவர்கள் தாண்டி குதித்து, அதாவது வங்கனை விளையாடுவர். சேபை என்னும் வார்த்தை சில சமயம் அவர்கள் பந்து, கல் போன்றவற்றை எரிந்து விளையாடுவர் என்றும், சில சமயம் அவர்கள் ஒருவர் கைகளை மற்றவர் பிடித்து இழுத்தும் ஒருவரை தூக்கி கீழே போட்டும் விளையாடுவர் என்றும் குறிப்பிடுகிறது. ஆஸ்போடனை என்னும் வார்த்தைக்கு பொருள் சில சமயம் அவர்கள் ஒருவர் மற்றவன் தோள்களில் அல்லது முதுகில் அடித்து விளையாடுவர் என்பதாகும். விகர்ஷனை என்னும் வார்த்தை அவர்கள் தமது விளையாட்டின் நடுவே ஒருவரை மற்றொருவர் பிடித்து இழுப்பதை குறிக்கின்றது. நியூதேன என்னும் வார்த்தை மல்யுத்தம் மற்றும் விளையாட்டாக போடும் சண்டையினை குறிப்பிடுகிறது. காகபஷ தரவ் என்னும் சொற்றொடர்க்கு பொருள் கிருஷ்ணரும் பலராமரும் பிற சிறுவர்களின் சடமுடியினை விளையாட்டாக பற்றி இழுப்பதை குறிப்பிடுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அப்ப இதுல என்ன நடக்குது, அங்க நாடகம் நடிக்கின நாடக கலைஞர்களை போல ஒருத்தர் பாராட்ட இவையெல்லாம் நாடக நடிப்பு நடக்குது. சிறுவர்களை போலே அவைகளும் செய்யின. இங்க இதெல்லாம் உண்மையில நீங்க சொன்ன மாதிரி கற்பனை செய்து பாருங்க. சின்ன வயதுல செய்யற செயல் எல்லாம் அங்க நடக்குது. நாங்களும் இதெல்லாம் செய்திருக்கிறோம், அங்க நடக்குது இந்த செயல் எல்லாம். அப்ப களைப்போ, வெயில் சுடுறதோ, பசியோ, தாகமோ ஒன்றும் தெரியாது. ஒண்ணுக்கு கொட்டில் ஒன்று கட்டி அதுக்குள்ள தேர் எல்லாம் வச்சு விளையாடி, அப்பா அம்மா விளையாடி சமைச்சு செய்து அந்த பூவரசம் புடுங்கி அதை படைக்கு அதுல வைக்கிறது, வர செய்யறது, குழம்பு செய்யறது, அதுதான் சமைச்ச பழகினது. அப்படித்தானே சமைக்க. அதுதான் உண்டி மோளம் அடிப்பாங்க, பீப்பி ஊதுவாங்க. ஆமா, அதுதான் பேண்டாக்களை அடிவாட வரும். அப்ப எத்தனை அங்க செய்தது இதான் நீங்க இதுல எல்லாமே நடந்து கொண்டிருக்கு. வேமாதான் செய்யணும். பகவான் செய்யாதோண்டே நாங்க செய்ய இல்ல, அவர் செய்ததான் நாங்க செய்தோம். நல்லா வரும். அதான் பாருங்க, அந்த ஒரு இலைய சுருட்டி போட்டு இயற்கையா அதே ஊதி நல்ல ஒரு சவுண்ட் வரும். ஹெல்த்துக்கு நல்ல வாயில வச்சு ஊதுறது, பச்சை இலைய எடுத்து வாயில வச்சு ஊதுறது ஹெல்த்துக்கு எவ்வளவு நல்ல. அந்த அறியாமலேயே செய்த வேலைகள் எல்லாம் அங்க இப்ப போனா புடுங்கி ஊதி விட்டு வரலாம். நீங்க போய் புடுங்கி செய்யற இல்லையா? இப்ப போய்க்க இல்ல, அந்த வெயில கண்டுட்டு ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிறது மாதாஜி. அவ்வளவு வெயில் அந்த நேரம் அவ்வளவு விட்டமின் டி தான் எங்களுக்கு இவ்வளவு வேலை செய்யுது. இல்ல, அதுதான் அதுதான். ஓகே, கதிர்மாறன் மாதாஜி வாங்க. ஹரே கிருஷ்ணா. 13 நிருத்யத்சு தான்யேஷு ஆயஹௌ பதாஹௌ ஸ்வயம் சசம் சதுர் மகாராஜ சாது சாத்வ இதிவாதினேன. புறசிறுவர்கள் ஆடும் பொழுது, ஓ மன்னனே, கிருஷ்ணரும் பலராமரும் சில சமயம் அவர்கள் ஆட்டத்துக்கு ஏற்ப பாடுவர், இசைக்கருவிகளை மீட்டுவர். சில சமயம் இது பகவான்களும் அச்சிறுவர்களின் ஆட்டத்தை பார்த்து மிக மிக நன்று மிக நன்று என்று புகழ்ந்து பேசுவர். கேட்கலையே? கொஞ்சம் பிள்ளைத்து வாசிங்கோ. இல்ல இல்ல, நான் இல்லாதவ கேட்டு கொண்டிருக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, நான் போட்டோ சரியில்லை. புற சிறுவர்கள் ஆடும் பொழுது, ஓ மன்னனே, கிருஷ்ணரும் பலராமரும். புற சிறுவர்கள் ஆடும் பொழுது இப்ப கேக்குதா? ஓ மன்னனே,
கிருஷ்ணரும் பலராமரும் சில சமயம் அவர்கள் ஆட்டத்துக்கு ஏற்ப பாடுவர், இசைக்கருவிகளை மீட்டுவர். சில சமயம் இரு பகவான்களும் அச்சிறுவர்கள் ஆட்டத்தை பார்த்து மிக நன்று என்று புகழ்ந்து பேசுவர். ஹரே கிருஷ்ணா. பதம் 14. கிவசித் பிள்ளை பில்வை கிவசித் கும்பை கிவசாமகல மலக முஷ்டிபிகி அஸ்புருஷ்ய நேத்திர பந்தாத்யை கிவசின் மிருக பகேகயா. மொழிபெயர்ப்பு. சில சமயம் ஆயுர்வேத சிறுவர்கள் விஸ்வகனிகள் அல்லது கும்பக்கனிகளை வைத்தும், சில சமயம் கை நிறைய நெல்லிக்காய்களை வைத்தும் விளையாடுவர். சில சமயம் அவர்கள் ஒருவர் தொட்டு பிடித்து விளையாடுவர். சில சமயம் அவர்கள் மிருகங்களைப் போன்றும் பறவைகளைப் போன்றும் பாவனை செய்து விளையாடுவர். பொருளுரை. ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி ஆத்ய என்னும் வார்த்தைக்கு இது போன்ற விளையாட்டுகள் என்று பொருள் என்றும், இது ஒருவர் ஓடிப்பிடித்து விளையாடுதல் மற்றும் பாலங்கள் கட்டி விளையாடுதல் போன்றவற்றை குறிப்பிடுதல் என்றும் கூறுகின்றார். மற்றொரு விளையாட்டு மதியத்தில் பகவான் கிருஷ்ணர் ஓய்வு கொள்ளும் பொழுது இடம்பெறும். அவர் அருகில் ஆயுர்குல சிறுமிகளும் அமர்ந்து பாடிக்கொண்டிருப்பர். அப்பொழுது அவர்களிடம் சிறுவர்கள் வந்து ஒன்றுமே அறியாதவர்கள் நடித்து பால் விலை என்னவென்று கேட்பர். பிறகு சிறுவர்கள் அவரிடம் உள்ள தயிர் போன்றவற்றை திருடி கொண்டு ஓட்டம் பிடிப்பர். கிருஷ்ணர், பலராமர் மற்றும் அவர்களது நண்பர்கள் ஆற்றில் படகுகள் ஓட்டி விளையாடி மகிழ்வர் என்றும் கூறுகின்றார். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரர் இதனை மேலும் விளக்கும் பொழுது, அச்சிறுவர்கள் கனிகளை உயர தூக்கி போட்டு விளையாடுவர் என்றும், சிலர் அக்கனிகளை பிறன் மீது இருந்து விளையாடுவர் என்றும் கூறுகின்றார். நேத்திர பந்த என்னும் வார்த்தை ஒரு சிறுவன் மற்றொரு சிறுவன் கண்களை தனது கைகளால் பொத்திக் கொண்டு விளையாடும் கண்ணாமூச்சி ஆட்டமாகும். இவ்விளையாட்டில் கண்கள் பொத்தப்படும் சிறுவன் தனது கண்களை மூடியவன் யார் என்று அடையாளம் கூற வேண்டும். இவ்விளையாட்டுகளை எல்லாம் வெற்றியை குறிக்கும் எல்லைக்கோட்டில் அச்சிறுவர்கள் புல்லாங்குழல் சிறுகைத்தடிகளை நட்டு வைப்பர். சில சமயம் அச்சிறுவர்கள் பல்வேறு விலங்குகளைப் போல் பாவித்து சண்டை போடுவர். சில சமயம் பறவைகளைப் போல் ஒலி எழுப்புவர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அவங்க பகவான் என்ன சொல்றார், மற்ற புள்ளிகளை எல்லாம் ஆட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பகவான் பாடுறாராம். சில சமயம் 2 பேருமே அச்சிறுவர்களை நாட்டத்தை பார்த்து மிக நன்று புகழினியாம். இங்க இதுல இந்த வில்வம்பழத்தை சொல்லியிருக்கு. வில்வம்பழம், கும்பம்பழங்கள் இதெல்லாம் எல்லாம் வச்சு இந்த கனிகளை வைத்தும் விளையாடினியாங்க. நெல்லிக்காய்களை வச்சு எல்லாம் விளையாடினியாம். அப்போ அவர்கள் ஒருவர் தொட்டு பிடித்து விளையாடி இது எல்லாமே என்ன நடக்குன்னு சொல்லுங்க. ஊர்ல அப்படி விளையாட அந்த உடலுக்கு நல்ல, அதான் உடலுக்கு நல்ல ஒரு விளையாட்டு, இயற்கையான நேச்சுரலான விளையாட்டு அங்க நடந்து கொண்டு இருந்தது. அதாலதான் கொடுக்கும் தானே, உள்ளத்துக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷம். அந்த வேற எந்த கவலைகளுமே வறுமை தெரியாத வயசு, வறுமை தெரியாத வயசு. எந்த உடுப்பு ஏதோ இருக்கிறதோ அதை போட்டுக்கொண்டு எங்களுக்கு பொட்டி நிறைய உடுப்பு கபட்டு இருந்ததா இங்க எல்லாம் எல்லாரும் சொல்லாம அரிசி எடுத்துட்டு போற, பருப்பு எடுத்துட்டு போறது, பிளாஸ்டிக் கலண்டு விழுந்த நோட்டை இருந்த சில வடிகள் போட்டு தெரியுங்களா. என்ன இருந்தாலும் அத கவலையே இல்ல. இங்க வீட்டுக்கு நிறைய உடம்பு இருக்கு, நிம்மதி இருக்காது. அத வேற என்ன செய்வோம் தெரியுமா, இத கொஞ்சம் உடம்பு இருந்தா உடம்பு மெலிஞ்சாப்புறம் போடுவோம், இல்ல உடம்பு வச்சாப்புறம் போடுவோம். 6 மாதம் உடம்பு உடுப்புகள் பாவிக்கலே, திருப்பி அதை பாவிக்கவே மாட்டோம். அதுதான் என்ன டைம் கிடக்கு. நல்ல கொட்டின் சுடிதார் எல்லாம் கொஞ்சம் மெலியட்டு மொத்தமா போனண்டா அது அப்படியே கிடக்கு. நானும் அது மெலிவிடாது. நாளைக்கு போட்ட யூனிஃபார்ம்களும் இருக்குத்தானே. அதான் ஸ்கூல்ல வந்த உடனே துவச்சு காய போட்டு தானே அடுத்த நாளே போடுறது. வித்தியாசம் இல்லாம விளையாடுறது. அதுதான் பாருங்க. அப்ப இவ எல்லாமே என்ன நாடக நடிகரை போல ஒன்றுமே அறியாதவ மாதிரி ஆர்குல சிறுவர்கள் ஒன்றுமே அறியாதவர் போல நடித்து பால் விலை என்ன என்று எல்லாம் கேட்கினியா. அப்ப பிறகு சிறுவர்கள் அவர்களிடம் உள்ள தயிர் போன்றவற்றை திருடி கொண்டு ஓட்டம் பிடிக்கினியாம். அப்ப கிருஷ்ணர், பலராமன் மற்றும் அவர்களது நண்பர்கள் ஆற்றில் படகு ஓட்டி விளையாடினியாம். அப்படி அப்ப விஸ்வநாத சக்கரவர்த்தி கொடுக்குறாரு என்னண்டா, சிறுவர்கள் கனிகளை உயர பாருங்க, பழங்களை பிடிங்கி உயர எறிஞ்சு விளையாடினியாம். கண்ணை கட்டி விளையாடின, கைகளை பொத்தி கொண்டு கைகளை பொத்தி கொண்டு விளையாடும் கண்ணாமூச்சி ஆட்டமாகும். இவ்விளையாட்டு கண்கள் பொத்தப்படும் சிறுவன் தனது கண்களை மூடியவன் யார் என்று அடையாளம் காட்ட வேண்டும் என்று பாருங்க. எல்லாமே அந்த ஊர்ல சின்ன பிள்ளைகளை விளையாடின விளையாட்டுகள் எல்லாம் இதை துவக்கி வச்சதா கிருஷ்ணர் தான். துவக்கி வச்ச விளையாட்டுகள் தான் எல்லாரும் விளையாடி கொண்டிருந்தது. ஓகே, இதுல எல்லாரும் பாச்சாச்சா இப்ப? ஓகே அம்மா வாங்க.
கிவஞ்சி சதுர்பலா விவிதா புபாகச கதாச்சித் சியாதோலிக கரிசின் நிருபசேடிய. ஹரே கிருஷ்ணா. பதம் 15. மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபாதாக்கு. சில சமயம் அவர்கள் தவளைகளைப் போல் தாவி குதித்து விளையாடுவர். சில சமயம் ஒழுங்க சிரிக்கச் செய்யும் நகைச்சுவை பேச்சுக்கள் பேசுவர். சில சமயம் அரசர்களைப் போல் பாவனை செய்து நடித்து விளையாடுவர். பொருளுரை: சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் நிருபசேஷ்டையா என்னும் வார்த்தைக்கு பின்வரும் விளக்கத்தினை அளிக்கின்றார். விருந்தாவனத்தில் யமுனை நதியை கடந்து மறுகரைக்கு செல்வதற்கு வரி செலுத்த வேண்டும். சில சமயம் 1000 சிறுவர்கள் அந்த இடத்தில் நின்று கொண்டு விருந்தாவனத்தில் உள்ள இளம் பெண்கள் வந்தால் அவர்களை தடுத்து முதலில் அவர்கள் சுங்கவரி செலுத்த வேண்டும் என்பர். இது போன்ற விளையாட்டுக்கள் எல்லாம் முற்றிலும் நகைச்சுவையின் கேலியின் நிறைந்ததாகும். அந்த யமுனை நதியை கடந்து போனா அங்க வரி கட்டணும்னு இருக்காம். ஆனா இந்த சிறுவர்கள் என்ன இளம் பெண்கள் அங்க வந்தா அவையில தடுத்து நிறுத்தி போட்டு நீங்கள் இப்ப சுங்க வரி கட்டணும்னு கேட்கினியாம் சிறுவர்கள். பாருங்க 16 ஏவம் தௌலோக சிதாபி கிரீடாபி சேர துர்வனே நதி அத்ரி த்ரோணி குஞ்சேசு கணேசு சுராசுச. ஹரே கிருஷ்ணா. பதம் 16 மொழிபெயர்ப்பு. இவ்வாறு கிருஷ்ணரும் பலராமரும் மனித சமுதாயம் நன்கு அறிந்திருந்த விளையாட்டுகளில் எல்லாம் ஈடுபட்டு நதிகள், மலைகள், பள்ளத்தாக்கள், சோலைகள், சிறுகாடுகள், குளங்கள் என்று விருந்தாவனத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தனர். அப்படி பசுக்களையும் கன்றுகளையும் மேய்ச்சி கொண்டு வனத்துல முழுக்க சுத்திய தெரியாத இடம் இல்லை. கிருஷ்ணரும் கோபாலர்களும் விளையாடாத இடம் இல்லை. அதாலதான் பகவான் சறுக்கி விளையாடின இடம் இப்பவும் இருக்குது. அந்த மலையில இருந்து அவர் சறுக்கி விளையாடி பிள்ளைகளோட சேர்ந்து அது அந்த நல்ல ஒரு வடிவா இருக்கும் அந்த நிலம். மற்றது அவற்ற காலடிப்பட்ட இடங்கள் எல்லாம் இப்பவும் இருக்கு விருந்தாவனத்துல முழுக்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா. பதம் 17 ஸ்ரீல பிரபாதருக்கு ஜெய். பஜூஸ்ம் சாரயதோர் கோபைஸ் தத் வனே ராமகிருஷ்ணயோ கோபரூபி பிரலம்போகாத் அசூரஸ் தஸ் ஜிஹீர்ஷ்ய. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பலராமரும் கிருஷ்ணரும் விருந்தாவன காட்டில் தமது ஆயர்குலா நண்பருடன் சேர்ந்து கொண்டு ஆநிரைகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது பிரலம்பன் என்னும் அசுரன் அவர்களிடையே புகுந்து கொண்டான். அவன் கிருஷ்ணரையும் பலராமையும் கடத்தி செல்ல வேண்டும் என்னும் நோக்கத்தில் ஒரு ஆயர்குல சிறுவனைப் போல் உருவம் எடுத்து அங்கு வந்திருந்தான். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை: கிருஷ்ணரும் பலராமரும் எவ்வாறு அசாதாரண ஆயர்குல சிறுவர்களைப் போல் நடித்தனர் என்பதை விளக்கிய சுகதேவ கோஸ்வாமி இப்போது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட பகவானது உன்னத லீலைகளின் ஒன்றினை விளக்கத் தொடங்குகிறார். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரர் பிரலம்பன் தன்னை ஒரு குறிப்பிட்ட ஆயர்குல சிறுவனாக உருமாற்றி கொண்டு வந்திருந்தான் என்றும் அச்சிறுவன் அன்று காட்டுக்கு வராமல் வேறு சில வேலைகளை நிமித்தம் தனது வீட்டிலே இருந்தான் என்றும் கூறுகிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப அவர் சின்ன பிள்ளைகள் இந்த விளையாட்டு வேலைகள் எல்லாம் விளையாடுறார். ஆனா அவர் செய்கிறார் ஒரு அசாதாரணமான விளையாட்டு. அதான் இந்த பிரலாம்பர சூரனை அவர் அழைக்கிற கதைகள் இதுக்குள்ள வர போகுது. ஓகே. அடுத்தது நீங்க தான். பதம் 18 தம் வித்வான் அபிதாசோர்ஹோ பகவான் சர்வதர்ஷன அன்பமேதத் சக்கியம் பதம் தர்ஷ விசிந்தயன். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. தாசர்க குலத்தில் பிறந்தவரும் எல்லாம் அறிய வெல்லவருமான பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் அவ்வசுரன் யார் என்பதை நன்கு அறிந்து கொண்டார். அவ்வசுரனை தனது நண்பனாக ஏற்றுக்கொண்டதை போல் நடித்த பகவான் அதே சமயம் அவனை எவ்வாறு கொள்வது என்றும் தீவிரமாக சிந்தித்தார். இவையோட இந்த விளையாட்டு இடத்துக்குள்ளே அவன் பூர்றான் கிருஷ்ணரையும் பலராமரையும் கொல்ல வேணுமெண்டு அது கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் கிருஷ்ணர் அவனோட நண்பன் மாதிரி பழகுறார். அவனை கொல்றதுக்காக நடிக்கிறார். ஆமாங்க. ஓகே. அடுத்தது இன்பம் மாதாஜி. கிருஷ்ண மாதாஜி. பதம் 19 தத்ரோ பாஹுஹுய கோபாலன் கிருஷ்ண பிராக விகார வித்யே கோபா விகரிஷ்யாமோ த்வந்தபி பூய யதாயதம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய. மொழிபெயர்ப்பு. எல்லா விளையாட்டுகளையும் நன்கறிந்தவரான கிருஷ்ணர் பிறகு ஆயர்குல சிறுவர்கள் அனைவரையும் தன்னருகே வர செய்து பின்வருமாறு கூறினார்: ஆயர்குல சிறுவர்களே, நாம் 2 பிரிவுகளாக பிரிந்து இப்போது விளையாடுவோம் என்று. பொருளுரை: யதாயதம் என்ற வார்த்தைக்கு கிருஷ்ணர் 2 பிரிவுகளும்
சமபலம் உடையதாக இருக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் விளையாட்டு நன்றாக இருக்கும் என்றும் கருதினார் என்று பொருளாகும். விளையாட்டும் தரும் மகிழ்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் பிரலம்பாசுரனை கொல்ல வேண்டும் என்னும் நோக்கமும் அதில் கலந்திருந்தது. ஹரே கிருஷ்ணா. படிக்குவா மாதாஜி? தத்ர சக்ரு விருடௌ கோபாராமா ஜனார்த்தனௌ கிருஷ்ண சங்கட்டன கேஷிதாஷன் ராமஷ்ய சாபரே. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு: ஆயர்குல சிறுவர்கள் இரு பிரிவர்களின் தலைவர்களாக கிருஷ்ணரையும் பலராமனையும் தேர்ந்தெடுத்தனர். சிலர் கிருஷ்ணரின் பிரிவில் சேர்ந்தனர், வேறு சில சிறுவர்கள் பலராமன் பிரிவில் சேர்ந்தனர். ஹரே கிருஷ்ணா. இப்ப அங்க விளையாட போயினா 2 குரூப்பாக பிரிவடைதாங்க. 21 பாசிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பதம் 21. ஆர் சேரூர் விவிதாக கிரீடா ராஜ வாகக ககஷ்ணா யத்ராரோஹ்யந்தி ஜேதாரோ வசந்தி சபராஜிதாக. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜே. மொழிபெயர்ப்பு: அச்சிறுவர்கள் பயணிகளும் வாகனங்களும் என்னும் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளை விளையாடினர். இவ்விளையாட்டுகளில் தோற்றவர்கள் வெற்றி பெறுகிறவர்களை தமது முதுகில் தூக்கி கொண்டு செல்ல வேண்டும். பொருளுரை: ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி விஷ்ணு புராணத்திலிருந்து 5, 9, 12 பின்வரும் மிக பொருத்தமான ஸ்லோகம் ஒன்றை மேற்கோள் காட்டுகிறார். ஹரிணா கிரீடனம் நாம பால கிரீடனம் ததக பரக்ரீடதாஹி தே சர்வே தௌ யுகபத் உத்பதன். பிறகு அவர்கள் சிறு பிள்ளை விளையாட்டான ஹரிணா கிரீடனம் என்னும் விளையாட்டில் ஈடுபட்டனர். இவ்விளையாட்டில் 2 சிறுவர்கள் ஜோடி என்னும் கணக்கில் எல்லா சிறுகளும் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு ஜோடியும் தமக்குள் சண்டை செய்யும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப இந்த என்ன சிறுவர்கள் பயணிகளுக்கும் வாகனங்களுக்கும் என்னும் விளையாட்டு பாருங்க. வாகனத்தை ஓடுறதும் வாகனம் என்ற விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளை எல்லாம் அங்க விளையாடுறது வாங்கினேன் என்று சொல்லப்படுது. ஓகே. 22 தானா மாதாஜி வாங்கோ. வகாதோ வயாக மனசா சராதச ஸ்கோதனம் பாண்டீகரம் நாம வட ஜம்மு கிருஷ்ண புரோகாமக. மாதாஜி மீட்டில் அளிக்கிறார். சாரி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஜெயஸ்ரீ பிரபாதருக்கு ஜெய. மொழிபெயர்ப்பு: ஒருவரை ஒருவர் சுமந்து கொண்டு அதே சமயம் பசுக்களை மேய்த்து கொண்டு அவர்கள் பாண்டீரகம் என்னும் ஆலமரத்திற்கு கிருஷ்ணரை பின்தொடர்ந்து சென்றனர். பொருள்: ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஜெயஸ்ரீ பிரபாதருக்கு ஜெய. பொருளுரை: ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி ஸ்ரீ ஹரிவசம் வம்சத்தில், அதாவது விஷ்ணு பர்வத 11, 18, 22 அந்த ஆலமரத்தை பற்றி குறிப்பிடும் பின்வரும் ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டுகின்றார். அவர்கள் மரங்கள் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த மரம் ஒன்றினை கண்டனர். அம்மரத்தில் ஏராளமான கிளைகள் இருந்தன. இலை கூட்டங்கள் நிறைந்த அதன் தோற்றமானது பெரிய மேகம் ஒன்று பூமியில் அமர்ந்திருப்பது போல் இருந்தது. உண்மையில் அது மிகப்பெரிய மரமாகும். ஒரு மலை வானில் பாதியை மறைத்தது போல் இருந்தது அம்மரம். அழகிய நீல வண்ண சிறகுகளை உடையன பல பறவைகள் அம்மரத்திற்கு அடிக்கடி பறந்து வரும். அதிலுள்ள ஏராளமான பழங்களும் இலைகளும் சேர்ந்து வானவில்லுடன் கூடிய மேகம் போலும் ஒரு பெரிய மாளிகை கொடிகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டது போன்றும் இருக்கும். அது தனது வேர்களை கீழ்நோக்கி மிக ஆழமாக ஊன்றியும் தனது மேல் பகுதியில் தூய்மையான மேகங்களை சுமந்து கொண்டும் இருந்தது. அந்த ஆலமரம் அங்கிருந்து மரங்கள் எல்லாவற்றையும் ஆளும் ஒரு அரசன் போன்றது. அது மழை மற்றும் சூரிய ஒளியை தடுத்தல் போன்ற நற்காரியங்களை செய்து கொண்டிருந்தது. பாண்டீரம் எனப்படும் நிக்ரோத மரத்தின் தோற்றம் அத்தன்மை வாய்ந்ததாகும்.
ஈ ஈ ஈ இத்தன்மை வாய்ந்ததாகும். இத்தன்மை அது ஒரு பெரிய அலை உச்சி சிகரம் போன்று காணப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அந்த ஆலமரத்தை பற்றி சொல்லப்படுது. அது பாண்டிரங்கம் என்ற மலையை அந்த என்ன ஆலமரம் அதை பற்றி தான் இதில் விஷ்ணு பர்வதத்தில் சொல்லப்பட்டிருக்கண்டு. அது இந்த பெரிய நீளங்கள் அகலங்கள் அங்கே பறவைகள் எல்லாமே கொடிகள் எல்லாமே இருந்ததுன்னு தான் இதில் சொல்லப்படுது. 23க்கும் வாங்க. ராம சங்கோடன ஜர்கீசி தாம விருதாபாதயக கிரீடாய ஜயினஸ்தமஸ்தான் உகி கிருஷ்ணாதோய நிருபா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஜெய் ஸ்ரீ பிரபு. ஜெய். மொழிபெயர்ப்பு. அன்பிற்குரிய பரீட்சித்து மன்னனே, பகவான் பலராமனின் பிரிவைச் சேர்ந்த ஸ்ரீராமன், விருஷவன் மற்றும் சிலர் விளையாட்டில் வெற்றி பெற்றவுடன் கிருஷ்ணரும் அவரது பிரிவைச் சேர்ந்தவர்களும் அவர்களை தூக்கிச் சென்றனர். ஹரே கிருஷ்ணா. பஸ்வதவர் சொல்றார், அப்ப பலராமனின் பிரிவை சேர்ந்தவர் ஸ்ரீராமன், விஸ்வான் இவையெல்லாம் விளையாட்டுல வெற்றி பெற்றவுடன் கிருஷ்ணரும் அவரது பிரிவை சேர்ந்தவர்களும் ஆற தூக்கணும், பலராமர் பக்கத்தாக்களை தூக்கணும், இவை வெற்றி பெற்றவுடனும். ஓகே, அடுத்தது நிர்மலாமா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபாதாக்கு ஜெய். ஸ்லோகம் 25 24. ஹரே கிருஷ்ணா. உவாகு கிருஷ்ணோ பகவான் ஸ்ரீதாமானம் பராஜித விருஷபம் பக்ஷேனஸ்து பிரலபம் போரோகிணி சுதம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீல பிரபாதாக்கு ஜெய். தோற்கடிக்கப்பட்டவுடன் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீராமனை தூக்கிச் சென்றார். பத்ரசேனன் விருஷமனை தூக்கிச் சென்றான். பிரலம்பனோ ரோகிணியின் மைந்தனான பகவான் பலராமரை தூக்கிச் சென்றான். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபாதாக்கு ஜெய். பரமபுருஷ பகவான் எவ்வாறு தமது நண்பர்களிடம் தோற்கக்கூடும் என்று சிலர் கேட்கலாம். இதற்கான பதில் என்னவென்றால், பகவான் தீராத விளையாட்டு குணம் மிக்கவராவார். அதனால் அவர் எப்பொழுதாவது தனது நண்பர்களின் வலிமைக்கு அல்லது விருப்பத்திற்கு தம்மை ஒப்படைப்பார் என்பதாகும். ஒரு தந்தை தனது குழந்தை தன்னை அடித்ததென்றால் பொய்யாக கீழே விழுந்து வலித்தாளாதவர் போல் நடிப்பார். அதன் பின் காரணமாக செய்யப்படும் இச்செயல்கள் எல்லாம் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிப்பவை ஆகும். அதனால்தான் பகவானும் முழுமுதற் கடவுளுமான தனது நண்பர் ஸ்ரீ கிருஷ்ணரை மகிழ்விப்பதற்காக ஸ்ரீராமன் அல்லது அவரது தோள்களில் அமர்வதற்கு சம்மதித்தான். ஹரே கிருஷ்ணா. அப்ப இதுல என்ன சொல்ல, தோற்கடிக்கப்பட்டவுடன் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் ஆற தூக்கி சொல்ற, ஸ்ரீராமனை தூக்கி கொண்டு போறாராம பகவான். பத்ரசேனன் விஸ்வானை தூக்கி சொல்றான். அப்ப பிரலாம்பலன் ஆற தூக்கி கொண்டு சொல்றான், பலராமரை தூக்கி கொண்டு போறார். ஏன்னா பலராமரை தான் கொல்ல ஒன்று மண்டாவற்ற இனப்பு இருந்ததோ அதில் பலராமரை தூக்கி கொண்டு போறார். இதுல என்ன முக்கியமா கொடுபடுறா, இப்ப கிருஷ்ணரே வந்து தான் தோற்ற மாதிரி செய்து மற்றவையே அவரே தூக்கி கொண்டு போறாரு. என்னன்னா பகவானுக்கு அப்படி விளையாட வேணும், அதை அனுபவிக்கணும்னு அந்த ஆசையில் வரைக்க பகவானே அதை செய்து காட்டுறாரு இந்த இடத்துல. மற்றபடி பகவான் யாரையும் தோற்கடிக்க முடியுமா? முடியாது. இப்ப பகவான் என்ன செய்யறாரு, தான் உதாரணம் கொடுப்படுது. ஒரு குழந்தை என்னையும் தந்தை கடிக்கிற மாதிரி அடிக்கும் விளையாடைக்க, தந்தை உண்மையை அடி வேண்டி நோற மாதிரி நிலத்துல கிடந்து அப்படி செய்து வலிக்குதுன்னு சொல்லிக்க அந்த குழந்தைக்கு அதுல ஒரு சந்தோஷம், அவர் விளையாட்டா எனக்கு அல்லது கவலைப்படும், அந்த குழந்தையை சந்தோஷப்படுத்துறது தானே. அதுதான் பகவான் இப்ப தன் நண்பர்களை சந்தோஷப்படுத்துறாரு இந்த இடத்துல. ஓகே, 25 வாசிங்கம்மா. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் 25. ஸ்ரீல பிரபாதாக்கு ஜெய். அவிஷக்யம் மன்யமான கிருஷ்ணமதானவ புங்கவ வகன் கிருததரம் பிராகாத் அவரோகணத வரம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீல பிரபாதாக்கு ஜெய். பகவான் கிருஷ்ணரின் பார்வையில் படாமல் அசுரர்களில் சிறந்த பிரலம்பன் பலராமரை தூக்கி கொண்டு மிகவும் விரைவாக அவரை இறக்கிவிட வேண்டிய எல்லைக்கும் அப்பால் சென்றான். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. பகவான் கிருஷ்ணரின் பார்வையில் படாமல் பிரலம்பன் பலராமரை தூக்கி செல்ல விரும்பினான். அப்போது தானே அவரை அவனால் தாக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. அந்த எல்லையை கடந்து தான் தூக்கி கொண்டு போறான், என்னண்டா அவரை தாக்குறதுக்காக. கர்மான் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 25 26 பதம் 26.
கொஞ்சம் சதகன் கிளத்து தரணி வாசிங்க. சவுண்ட் வரே இல்லை, சவுண்ட் வரே இல்லை. சத்தத்தை கொண்டு யூடியூப்ல மக்கள் கேட்கணும், இங்க உள்ளவையும் கேட்கணும். கேட்க வேணுமே, ஆக்களுக்கு விளங்க வேணுமே. நிறைய நின்றுச்சு. தத்துத்லகன் தரணி தரேந்திர கௌரவம் மகாசூரோ விகத ரயோனிஜம்பபு ச ஆஸ்தித புரட பரிச்சதோ தபவு பபவு தடித்துஜுமானுகபதி வாட்டிவாம் உதக. மொழிபெயர்ப்பு. அம்மகா அசுரன் பலராமரை தூக்கி கொண்டு சென்ற பொழுது பகவான் சுமேரு மலையைப் போல் கனமுடையவராக இருந்தார். அதனால் பிரலம்பனின் வேகம் தடைப்பட்டது. பிறகு அவன் தனது உண்மை வடிவத்தினை மேற்கொண்டான். பொன்னாபரணங்கள் அணிந்து ஒளி வீசும் அவன் உடலானது மின்னல் அடிக்கும் மேகம் சந்திரனை சுமந்து செல்வது போன்றிருந்தது. பொருளில்லை. இங்கே பிரலம்பாசுரன் ஒரு மேகத்துடன் ஒப்பிடப்படுகின்றான். அவனுடைய பொன்னாபரணங்கள் மேகத்தில் மின்னும் மின்னலை போன்றிருந்தன. பகவான் பலராமரோ அந்த மேகத்தின் உள்ளே காணப்படும் ஒளி வீசும் நிலவு போன்றிருந்தார். மகாசுரர்கள் அவர்களது மாயா சக்தியினால் பல்வேறு வடிவங்களை எடுக்க வல்லவரானவர்கள். ஆயினும் பகவானது ஆன்மீக சக்தி அவர்களது மாயா சக்தியை ஆற்றலிழக்க செய்யும் பொழுது அவர்கள் தமது மாயா வடிவம் நீங்கி உண்மை வடிவம் பெறுவர். பகவான் பலராமர் திடீரென சுமேரு மலையைப் போல் கனமுடையவரானார். இதன் காரணமாக அவர் தனது தோளில் தூக்கிச் செல்ல அசுரன் என்னதான் முயன்றாலும் அவனால் முடியவில்லை. ஹரே கிருஷ்ணா. எவ்வளவு நேரத்துக்கு அவன் மாயா சக்தி செல்லும், ஒரு கொஞ்ச நேரத்துல தான் அவன் மாயா சக்தி செயல்படும். பேர்ந்து அவன் உண்மை உருவம் அங்க காட்டிடுவேன். அப்ப பகவானை வேளால தூக்கி எங்க கொண்டு போக முடியும்? அதுதான் இதுல சொல்லப்படுது. அப்ப வேளால தூக்கி கொண்டு போக முடியலை என்று சொல்ல முடியாதுண்டு. ஓகே, அம்மா வாங்க. அம்மா தானே? நிரிஷ்யாதத்வபுரலம் அம்ரேசரத் விப்ரிதி திருக்ப்ரூகுடி தடோரதம் சிற்றரகம் ஜுவாலச்சிகம் கடக கீரிட குண்டல திவ்யூசதா புதா கலாத ஈசத் அத்ராசத். ஹரே கிருஷ்ணா. பதம் 27. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு ஜெய். அனல்கக்கும் கண்களும் நெருப்பைப் போன்ற தலை முடியும் புதுவட்டை தொடுவது போல் வளைந்திருந்த அவனது பயங்கரமான பற்களும் அவனது கைகளில் உள்ள கடகங்கள் கிரீடம் செவிக்குண்டலங்கள் போன்றவற்றிலிருந்து வீசிய வினோதமான ஒளியும் கண்டு ஏழ் கலப்பையினை ஆயுதமாக ஓடிய பலராமர் திருலட்சத்துக்கு ஆளானார். பொருளுரை. பகவான் பலராமர் கொண்ட அச்சம் பற்றி ஸ்ரீலநாதன கோஸ்வாமி பின்வருமாறு விளக்கம் அளிக்கின்றார். பலராமன் சாதாரண ஆயர்குல சிறுவனாக நடித்துக் கொண்டிருந்ததினால் அவர் அந்த விளையாட்டில் உண்மை தன்மையினை காக்க வேண்டியவராக இருந்தார். பயங்கரமான அசுரன் உடலை கண்டு அவர் சிறு அதிர்ச்சி அடைந்தவராக காணப்பட்டார். அவ்வசுரன் கிருஷ்ணரின் நண்பனான ஆயர்குல சிறுவனின் உருவத்தில் வந்தாலும் கிருஷ்ணர் அவனை தமது நண்பனாக ஏற்றுக்கொண்டு இருந்தானாலும் அவனை கொள்வதற்கு பல தூவர் சிறிது தயக்கம் உடையவரானார். மேலுமாக சிறுவனை போல் வந்த இவன் உண்மையில் ஒரு அசுரன் என்றால் மற்றொரு அசுரன் பகவான் கிருஷ்ணரை நிச்சயம் தாக்கியிருப்பான் என்றும் அவர் கருதி இருக்கக்கூடும். அதனால் எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல பரமபுர பகவானான பலராமர் மகாசுரன் பிளம்பனின் முன்பு சிறிது அதிர்ச்சி அடைந்தவர் போன்று லீலை செய்தார். அங்க பகவானுக்கு ஒரு பயமே இல்லை. பகவான் அங்க ஒரு லீலை செய்யறார், தான் பயந்தது போல லீலை செய்யறார். அதே கட்டத்துல அப்ப தன்னை தூக்கி கொண்டு வந்தா கிருஷ்ணரையும் ஒரு அசுரன் அங்க தூக்கி கொண்டு போயிருப்பான், அதையும் நினைக்கிறார். மற்றது அவன் கிருஷ்ணருக்கு நண்பனாக வந்திருந்தான், அப்ப அவனை எப்படி கொள்றன்னு நினைக்கிறாராம். அப்ப அதுகளை எல்லாத்தையும் தான் நினைச்சு அதிர்ச்சி அடைந்தவர் போன்ற ஒரு லீலையை பலராமர் அங்க செய்யறார் என்று சொல்லப்படுது. ஓகே, கமலாமதி. கிருஷ்ணா. பதம் 28. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அதா கத ஸ்மிருதிர் அபயோரியும்பலோ விஹாய ஷார்தம் மிவ ஹரந்தம் ஆத்மன ருஷாஹணச்சிரசி திருடேன முஷ்டினா ஷூராதிபோக்ரீமிவ வச்ரம் ஹஷா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. உண்மை நிலையினை உணர்ந்து கொண்டவுடன் அச்சமற்றவராக பலராமர் தன்னை தனது நண்பர்களிடமிருந்து பிரித்து அவ்வசுரன் கடத்தி கொண்டு போகிறான் என்பதை அறிந்து கொண்டார்.
பிறகு பகவான் பலராமர் மிகுந்த சினத்துடன் தேவர்களின் தலைவனான இந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் ஒரு மலையை தாக்குவது போல் தனது முஸ்தியினால் அவ்வசுரனின் தலையில் தாக்கினார். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை: வஜ்ராயுதம் ஒரு மலையை தாக்கி அதனை சிறு சிறு துண்டுகளாக நொறுக்கியது போன்று பகவான் பலராமன் தனது முஸ்தியினால் மிகவும் பலமாக வசுரனின் தலையில் தாக்கினார். விகாயசார்த்தம் இவ என்னும் சொற்றொடரை விகாயசாந்தமிவ என்று பிரித்து படிக்கலாம். இதன் பொருள் வினாயஸ் என்றால் அவ்வசுரன் பலராமரை தூக்கிச் செல்லும் நோக்கத்துடன் வானவீதியில் பறந்து சென்றான் என்றும், அர்த்தம் என்றால் பலராமரே அவன் தூக்கிச் சென்ற பொருள் என்றும் பொருளாகும். ஹரே கிருஷ்ணா. பாருங்க, அவன் பலராமரே அவன் தூக்கி கொண்டு போறான் இல்ல. ம். அப்ப இதுல எல்லாத்துக்கும் அதெல்லாம் முத்தி கிடைக்குது. பகவான் கிருஷ்ணரே பலராமரை கொல்ல வந்தவை எல்லாருக்குமே முத்தி கிடைக்கிற காரணம் முத்தி கிடைக்குது. அவைய அவைய தொட பார்த்து தொட 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 இதில் தூய்மையாயிருங்கள், இதில் தூய்மையாயிருங்கள். அங்க ஓகே, இன்பமா தாச்சு வாங்கோ. நம்ம 2 சுலோகத்தோட முடியுது இந்த அத்தியாயம். பதம் 29. சபதேவி விசீர்ணமஸ்தகோ முகாந்திரவமன் ருதிரம் அபஸ்மிருதோ அசுர மகாதரவம் யசூர் அபதத் ஷமீரயன் கிர்கிர் கிரிர் யதா மகபத ஆயுதாகத. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பலராமரது முஷ்டியால் தாக்கப்பட்டவுடன் பிரலம்பாசுரனின் தலை 2ஆக பிளந்தது. அவ்வசுரன் ரத்தம் கக்கி உணர்ச்சி இழந்து இந்திரனால் தாக்கப்பட்ட மலையினை போல் பெருத்த ஓசையுடன் உயிரற்று நிலத்தில் வீழ்ந்தான். ஹரே கிருஷ்ணா. தனமாஜ்வாங்க திருஷ்டுவா பிரம்பலா நிகாத பாலனே பலசாலின கோபசு விஸ்மிதா ஆசான் சாது சத்வ இதிவாதினக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஜெய் ஸ்ரீ பிரபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு: பிரலம்பாசுரனை ஆற்றல் மிக்க பகவான் பலராமர் கொன்றதைக் கண்டு ஆயர்குல சிறுவர்கள் அனைவரும் மிக்க வியப்பெய்தனர். அவர்கள் ஆச்சரியத்துடன் மிக நன்று என்று கூவினர். பலராமர் அவனை கொண்டா போல அங்க நன்று என்று சொல்லி அவனை பாராட்டின. ஓகே, இப்ப அடுத்ததா நிர்மலாமா வாங்க. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபாதாக்கு ஜெய். ஸ்லோகம் 31. ஆசிஷோ அபிகிருஷ்ணதஸ்ஸம் பிரசஸ்தம் சுஸ்தஸ் அர்ஹணம் பிரேத்யாகதம் இவாலிங்கய பிரேம விஜ்வலசேதஷ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு ஸ்ரீல பிரபாதாக்கு ஜெய். அவர்கள் அனைவரும் பலராமருக்கு ஆசிரியர் வழங்கி அவரை போற்றி புகழ்ந்தனர். அப்போற்றுதலுக்கு அவர் முற்றிலும் தகுதி உடையவரே ஆவார். அவர்களது மனங்களில் அவர் மீதான அன்பு தளிம்பு வழிந்தது. மரணத்திலிருந்து மீண்டு வந்தவராக எண்ணி அவர்கள் அவரை ஆசையுடன் தழுவிக் கொண்டனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பலராமருக்கு எல்லா ஆசைகளையும் வழங்கி போற்றி புகழ்ந்து நீ மரண தருவாயில போய் நீ திரும்பி வந்துட்டாயே என்று அவை ஆசையுடன் தளவினியாம் பலராமரை. கதிர்மால் மாதாஜி 32 முடியுங்க. ஹரே கிருஷ்ணா. பதம் 32. பவே பிரலம்பே நிகதே தேவா பரம விருதாக அப்யவர்ஷன் பலம் மால்யை சசம்சு சாது சாத்வஹிதி. மொழிபெயர்ப்பு: பாவம் மிக்க பிரலம்பாசுரன் கொல்லப்பட்டது கண்டு தேவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் பகவான் பலராமன் மீது மலர் மாலை பொழிந்து அவரது செயற்கரிய செயலை போற்றி புகழ்ந்தார்கள். ஸ்ரீமத் பாகவதம் 10ஆம் கட்டத்தில் பகவான் பலராமர் பிரலம்பாசுரனை அழித்தல் என்னும் தலைப்பினை கொண்ட 18ஆம் அத்தியாயத்துக்கு தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி பகவதா அவர்களின் எளிய தொண்டர்களுக்கான பொருளுரைகள் இவ்வாறு நிறைவுபெறுகின்றன. தொண்டர்களுக்கானதல்ல, தொண்டர்களின் பொருளுரை இவ்வாறு நிறைவுபெறுகின்றன. தொண்டர்களுக்கான தொண்டர்கள் தான் இதை மொழிபெயர்க்கின்ற இந்த பிரபாதா இறந்துட்டார் இல்ல, அதாலதான் இந்த வசனம் இங்க வந்து கொண்டிருக்குது. ஹரே கிருஷ்ணா. வாஞ்ச கல்பத்தரிசியா கிருபா சிந்து ஏவசா பதிதானாம் பாவனோபியோ வைஷ்ணவோபியோ நமோ நமக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண. நன்றி. கிரி இங்க வாங்கோ. நாளைக்கு இரவு தான் கிளாஸ், பகலில் வெள்ளிதானே. மற்றது வந்து திங்கக்கிழமை இருக்காது, செவ்வாய்க்கிழமை தான் கிளாஸ். எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. கொஞ்சம்